நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு இசக்கியை வந்துட்டு ஒரு வழியாக காப்பாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இன்னும் தடவை இப்படி ஆகக்கூடாது, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே முடிவு எடுத்திருக்காங்க. அப்புறமேட்டு சண்முகமும் பரணியும் வந்துட்டு ரூமுக்குள்ளே வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. சண்முகம் அவங்க சொல்கிறாங்க, எனக்கு இன்றைக்கி நடந்ததெல்லாம் பார்த்தா ரொம்ப பயமாயிடுச்சு, உலகமே இருண்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு சரி விடுறா, அப்படி தான் எதுவும் ஆபத்தாக நடக்கலையில, எல்லாம் நல்லதாக தானே முடிஞ்சிருக்கு, சரி விடு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை நீ மட்டும் இல்லாட்டினா என்ன ஆயிருக்கும், இந்நேரம் இந்த குடும்பமே செதறி இருக்கும், குடும்பத்தோட சந்தோஷம் எல்லாம் வந்துட்டு அழிஞ்சு போயிருக்கும், உன்னாலத்தால் இந்த குடும்பம் இன்னும் ஒற்றுமையாக இருக்குது, நீ இல்லாட்டினா அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி விடு, அதான் பெருசாக ஆகலையில, நீ எதுக்கு இன்னும் ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்க, இசைக்கு வந்துட்டு நல்லபடியாக இருப்பா, நல்லபடியாக குழந்தை பெற்று தருவா, போதுமா அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு இப்போ தான் ஒன்று தோணுது, எங்களால் அம்மா இல்லாமல் கூட இருந்துட முடியும், ஆனால் நீ இல்லாமல் இருக்க முடியலன்னு இப்போ தான் தோணுது, நீ இல்லாமல் நாங்களாம் எப்படி தான் இருக்க போகிறோமோ அப்படின்னு சொல்ல பரணி வந்துட்டு அப்படியே சண்முகத்தை பார்க்குறாங்க. என்ன அப்படி பார்க்குற, நான் ஒன்றும் தப்பாக சொல்லலையே அப்படின்னு சொல்ல, இல்லை நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்கிறாங்க. பேசாமல் நீ ஏன் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள் படிப்பை தள்ளி போடக்கூடாது, அதான் உனக்கு சீட் கிடச்சிருச்சுல, நீ ஏன் அடுத்த வருஷம் போய் படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, என்னடா பேசிகிட்டு இருக்க நீ, உனக்கு என்ன பற்றியோ என்னோட படிப்பை பற்றியோ அக்கறையே இல்லை கொஞ்சம் கூட, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு நான் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படித்தானே அப்படின்னு சொல்ல, இப்போ நான் என்னத்தை தப்பாக சொல்லிட்டேன்னு இப்படி என் மேலே கோவப்பட்டுட்டு இருக்கேன், இசைக்கு பார்த்தா பாவமா இல்லையா சொல்லு, இசைக்கு வந்துட்டு இன்றைக்கி நடந்ததெல்லாம் பார்த்தா எனக்கே ரொம்ப பயமாக இருக்குது, அவள் குழந்தை பக்கிற வரைக்கும் நீங்கள் இருக்கலாம்ல, எங்களுக்காக இசைக்குக்காக இதை பண்ணக்கூடாதா, அதுக்கடுத்து நீ போய் படி அப்படின்னு சொல்ல, ஆமாடா நல்லா வர்ற நீ கடைசியில், உங்களுக்கு கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ணுற எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு உங்கள் கூட இங்கே இருக்கணும், உங்களுக்கு பணிவிடைகள் செஞ்சுக்கிட்டு அவ்வளோதானே, இங்கே பாரு இனிமேல் என்கிட்ட இதை பற்றி பேசாத, நான் செம்ம கோவமாயிடுவேன், ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, கண்ணு முன்னாடி நிற்காது அப்படின்னு சொல்கிறாங்க. நீ என்ன இப்படிலாம் கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க, நம்ம குடும்பம் நல்லதுக்காண்டி தானே சொல்லிட்டு இருக்கேன், நீ படிப்புக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லையே, நீ நல்லபடியாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி தானே நான் சொல்கிறேன், உன் படிப்புக்கு நான் என்றைக்குமே தடையாக இருக்கல, ஆனால் இசைக்கு இப்போ கொஞ்சம் யோசித்து பாரு, அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வாயை மூடு முதல்ல, இனிமேல் இதை பற்றி என்கிட்ட பேசாத, உன்னை பார்த்தாலே எனக்கு ஆத்திரமாக வருது, உங்கள் பேச்செல்லாம் நம்பிக்கிட்டு உங்களுக்கு சேவை செய்கிற பரணியெல்லாம் என்னைக்கோ வந்துட்டு காணாம போயிட்டா, இனிமேலும் நான் அப்படியெல்லாம் பண்ணுவேன் நினச்சி கூட பார்த்துறாத, என் வேலையை மட்டும்தான் நான் பார்ப்பேன், இப்போ இந்த பரணி வந்துட்டு முடிச்சுக்கிட்டா, இனிமேலாம் என்னை யாராலையும் வந்துட்டு ஏமாற்ற முடியாது, உங்கள் குடும்பத்துக்கு பணிவிட செய்கிறதுக்கு வேற ஆளை பார்த்துக்கோ, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஃபாரின் போய் படிக்கத்தான் போகிறேன், என் மனசை மாற்றலான்னு மட்டும் ட்ரை பண்ணாத, எப்படி தான் என் மேலே அக்கறை இல்லாத ஒன்றை போய் நான் கல்யாணம் முடிச்சோன்னு தெரியல, இப்போ உன்னோட சுயரூபெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கிறாங்க. இங்கே பாருல, நீ படித்தவ, மனசில் இருக்கிறதெல்லாம் ஓப்பனாக பேசிட்ட, ஆனால் நான் படிக்காதவன், நான் என்ன சொல்கிறது சொல்லு அப்படின்னு சொல்ல, குட் நைட் சொன்னால் என்ன அர்த்தம், தூங்க போகிறேன்னு அர்த்தம், என்கிட்ட நீ பேசவே தேவையில்ல, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க. சண்முகம் வந்துட்டு கோவப்பட்டு ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.